டேய், நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆமா, நீ யாரு? உனக்கு ரவிசங்கர் அங்கிளுக்கு என்ன சம்பந்தம்? எப்படியாவது ரவிசங்கர் கிட்ட இருந்து 25 லட்சத்தை வாங்கினா 15 அவனுக்கு, 10 நமக்கு. டேய், கேட்குறேன்ல, எதுக்குடா 25 லட்ச ரூபாய் கேட்ட? என்னடா தெரியும் உனக்கு? டேய், கேட்டுக்கிட்டே இருக்க, என்னடா எரும மாடு மாதிரி நிக்கிற? ஏய், சொல்லுடா. அவரை பத்தி ஏதோ ஒரு ரகசியம் உனக்கு தெரியும். அதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ண பாக்குற. அது என்னன்னு சொல்லு. அதை ஏன்டா ஏன்ட்ட கேட்குற? போய் அவர்கிட்ட கேள்றா. டேய், உண்மையை சொல்லுடா. நான் எதுக்குடா ஓன்ட்ட சொல்லணும்? டேய், என்கிட்ட விளையாடாத. உனக்கும் ரவி அங்கிளுக்கும் உள்ள ரகசியம் என்னடா? சொல்லுடா. முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? கொல்லு வேண்டா. மரியாதை உண்மையை சொல்லுடா. என்ன உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, கிளம்புடா. இப்ப நீ சொல்லல, உன்னை அடிச்சு சாகடிச்சு வேண்டாம். ஒழுங்கா உண்மையை சொல்லு. செத்தாலும் சொல்ல மாட்டான்டா. கதவு திறடா. கதவு திறக்க போறியா இல்லையா? கதவு திறடா. கதவு திறடா. ஏமா நைட்டெல்லாம் கண்ணு மூடாம கஷ்டப்பட்டு படிக்கிற? போய் கொஞ்ச நேரம் படு. இல்லம்மா, இன்னும் நான் படிச்சு முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் கூட தூங்காம அப்படி படிக்கணுமாமா? வேற வழி இல்லம்மா, படிச்சுதான் ஆகணும். அம்மா, ஏமா எதுக்கு அழகுறீங்க? உனக்கு தங்க ஒரு வீடு கூட இல்லாம உன் அம்மா உன்னை நடுத்தருவுக்கு கூட்டிட்டு வந்துட்டல. அம்மா, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? ஆல்ரெடி நடந்த கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேம்மா. தோ எக்ஸாம் முடிஞ்சதும் நல்ல வேலைக்கு போக போறேம்மா. அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வாடகை வீடு எடுத்து உன்னை நான் நல்லபடியா பாத்துப்பேம்மா. நீ உங்க அப்பா கேட்கும் போதே ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இந்நேரம் மாளிகையில உட்கார்ந்து கேசி ரூம்ல படிச்சிருக்கலாம். ஆனா எனக்காக இங்க வந்து அனாத மாதிரி கஷ்டப்படுறியம்மா. மா, நீ மனசு வச்சிருந்தா கூட தான் மாளிகையில இருந்திருக்கலாம். இதே 21 வருஷத்துக்கு முன்னாடி நீ மனசு வச்சியா? உன்னோட கோடீஸ்வர வாழ்க்கை வேணான்னு எனக்காக உதறி தள்ளி தானே கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வந்த. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் அப்பா யாரு, எப்படி இருப்பாரு, எப்படி பேசுவாரு, எப்படி பழகுவாரு, ஏன் என்ன விட்டுட்டு போனாருன்னு எதுவுமே தெரியாம இருந்த. நீ அப்பன் பேரு தெரியாதவன்னு எத்தனை பேர் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்போலாம் நான் மலைக்கருப்பன் கோவில்ல போய் உட்கார்ந்து யாருக்குமே தெரியாம மனசு புழுங்கி அழுதுருக்க. என்னைக்காவது ஒரு நாள் அப்பா என்ன தேடி வருவாரு, அவரை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடி நிறுத்தி பாருங்க இதுதான் என் அப்பான்னு தலை நிமிர்ந்து சொல்லணும்னு நினைச்சேன். திடீர்னு ரவிசங்கர் சார் உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி என் படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணப்போ இப்படி ஒரு அப்பாவுக்கு பொண்ணா பிறந்த தீபிகா ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தோணுச்சு. அவரை மாதிரி ஒரு அப்பா நமக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு கட்டத்துல இனிமே நம்ம வாழ்க்கையில அப்பா வரவே மாட்டாங்கன்னு நினைச்சு என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன். இப்போ திடீர்னு ரவிசங்கர் சார் நான் தான் உன் அப்பான்னு என்கிட்டே வந்து சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? இந்த உலகத்துல என்னை விட கொடுத்து வச்சவ யாருமே இல்லைன்னு எல்லாரும் கேக்குற மாதிரி கத்தி சொல்லணும் போல இருந்துச்சுமா.
இந்த சந்தோஷத்தை நான் ஒரு நிமிஷம் கூட முழுசா அனுபவிக்க முடியலமா. நான் தான் உன் அப்பான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் தான் அவர் பொண்ணுன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரேம்மா. நான் என்னமா பாவம் பண்ண? என் அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் அப்பான்னு என்னால கூப்பிட முடியலையேம்மா. அப்பாங்கிறது என் வாழ்க்கையில நான் வாங்கிட்டு வந்த சாபங்கிறது எனக்கு அப்போதாம்மா தெரிஞ்சது. என்ன சொன்ன? நான் மாளிகையில வாழ்ந்திருக்க வேண்டியவ அதானே? மாளிகை என்னம்மா மாளிகை? இதுக்கு முன்னாடி நம்ம மாளிகையில இருந்தோம். திடீர்னு ஒருத்தர் வந்து நீதான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டா எல்லா சொத்தும் நமக்குன்னு ஆயிடுமா? உரிமையா கூப்பிடுறதுக்கு ஒரு சொந்தம் இருந்தா போதும். மாளிகை இல்ல, மாட்டு தொழுவத்துல கூட சந்தோஷமா இருக்கலாமா? அப்பாங்கிற உறவை ரகசியமா அனுபவிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாமா? உனக்கு நான் இருக்க, எனக்கு நீ இருக்க, இது போதும்மா. கடைசி வரைக்கும் உன் பேரையே நான் இனிஷியலா வச்சிட்டு இருக்கேன். உன்னை தவிர எனக்கு வேற யாருமே வேணாமா. நீ படிச்சு பாஸ் மார்க் வாங்கிட்டு வந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். நீ கபடியில ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்தப்ப அத பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். பூங்கொடி மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாளான்னு ஊரே பேசுறப்ப உலகையே ஜெயிச்ச மாதிரி கர்வமா இருந்திருக்கேன். ஆனா அப்பான்னு சொல்லிக்க முடியாம கிடைக்கிற சொத்து சுகம் எதுவும் வேண்டான்னு சொல்லி இப்படி கோவில்ல வந்து உட்கார்ந்துருக்க பாரு. அன்னைக்கெல்லாம் இருந்ததை விட இப்பதாமா நான் பெருமையாவும் கௌரவமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். கண்டிப்பா இந்த ஊரு உலகத்துக்கு முன்னால நீ தலை நிமிந்து நிப்ப. அதுக்குதான் இந்த சாமி எனக்கு போன உசுர திரும்பி கொடுத்திருக்குமா. கடவுளே, பூங்குடியும் சரோஜாவும் எங்க இருக்காங்க? அவங்கள எப்படி ட்ரேஸ் பண்றதுன்னு தெரியலையே. முக்கிய செய்தி: இன்று மாலை சென்னை கூலிப்படையை சேர்ந்த கூட்டாளி தினேஷ் கொடூரமாக அடித்துக் கொலை. சென்னை அருகில் உள்ள செங்குன்றம் பகுதி போலீசார் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வீட்டின் பின்புறத்தில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக புகார் வந்ததை அடுத்து அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மா மா, என்ன பரவி ஏன் கத்துற? அந்த நியூஸ பாருமா. நியூஸ்ல என்ன? பூங்குடி சரோஜாவை கடத்திட்டதா என்கிட்ட 25 லட்சம் ரூபாய் கேட்டான்ல, ஆமா, அந்த தினேஷ் இவன் தான்மா. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. பாத்தியா ரவி, தப்பு பண்றவங்களை கடவுள் சும்மா விடுறதில்ல. இந்த மாதிரி படுபாவிக்கெல்லாம் முடிவு இப்படித்தான் இருக்கும். இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்க பார்த்திருக்கோம்? ஐயோ, இவன் நமக்காக வேலை பார்த்தவன்ல. இறந்து போன தினேஷ் பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது.
அவர் குடியிருந்த வீட்டு அருகே ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்ததாக தெரியப்படுகிறது. அவருக்கும் தினேஷுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்ததாக தெரிகிறது. அந்த வாலிபர் தான் தினேஷை கொண்டிருக்க வேண்டும் என்று சந்தேகிப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொலை முன் விரோதத்தால் நடந்ததா இல்லை இதில் அரசியல் பின்புலம் உள்ளதா என்று பல்வேறு கோணத்தில் செங்குன்றம் பகுதி காவல்துறை ஆய்வாளர் முழு வீச்சில் விசாரித்து வருகிறார். ஐயோ, நாங்க செஞ்சது ஏதாவது விசாரணையில வந்துருமா? யார் கொன்றுப்பா? இவைய இவ்வளவு ஷாக்கா பாக்குறா? தீபி, ஏய் தீபி, என்ன பாட்டி? இந்த நியூஸ பார்த்து நீ ஏன் ஷாக் ஆகுற? இந்த நியூஸா? ச்சே, ஷாக் ஆனானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் என்னன்னு பார்த்தேன். சரி, நீ போய் உன் வேலையை பாருமா. ஓகேப்பா. இல்ல, நீங்க எதுக்கு டென்ஷனா பாட்டியை கூப்பிட்டீங்க? அது டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன். சரி நீ போ. சரிப்பா. மாமா எடுத்துக்கோங்க. என்னங்க? ஜீவா, 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 டேய் ஜீவா, வெளிய வாடா. என்னங்க இவ்வளவு தூரம்? ஜீவா எங்கங்க? ஜீவா என்னோட பையன்தான். ஆமா, என்ன விஷயம்? எதுக்காக அவனை தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்றேன், ஜீவா எங்க இருக்கான்? முதல்ல அவனை கூப்பிடுங்க. எதுக்கு இப்போ ஜீவாவை கூப்பிடுறீங்க சார்? சபரிமலைக்கு பூஜை பண்ண கூப்பிடுங்க உன் பையனை. சார் கூப்பிடுறேன் சார், ஆனா எதுக்குன்னு சொல்லுங்க. அவன் ஏதாவது தப்பு பண்ணனா? தப்பு பண்ணாம வீடு தேடி வருவாங்களா? கூப்பிடுமா அவனை. சார் அப்படிலாம் நீங்கள் சொன்ன உடனே கூப்பிட முடியாது சார். முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்கள், அப்புறம் கூப்பிடுறோம். இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. படிச்சவனாச்சே, மரியாதை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், விட மாட்டேங்க போல இருக்க. மரியாதை அவனை கூப்பிடுங்க, இல்ல உள்ள போய் அடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியிருக்கும். ஐயோ ஐயோ, என்னங்க இதெல்லாம்? சார் முதல்ல வாரண்ட் இருக்கா கொடுங்க, பார்க்கணும்னா. சார் வாரண்டா இருந்தாங்க. எங்க உங்க பையன் கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணவே டீசென்ட், அரெஸ்ட் பண்ண வந்து இன்டீசென்ட்டா? கிரிமினலை பத்தி ரூல்ஸ் பேசுறீங்க, அது இன்ஸ்பெக்டர் கிட்டயே. கான்ஸ்டபிள் சட்டை எப்படி தரத்துல எழுதிடுவாங்க. ஓகே சார். இருங்க இருங்க சார், என்ன சார் இது? என் பையன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான். அது வேற ஏதோ பிரச்சனையா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க பையனுக்கு அந்த அக்யூஸ்ட் ஆல்ரெடி தெரியும். உங்க பையன் ஜீவா அவன் வீட்டுல போய் சண்டை போட்டிருக்கான், அடிச்சு கொண்டிருக்கான். ஐயோ எங்க? இல்ல, என் பையன் அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டான்.
மது போய் ஜீவாவை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். ஏங்க என்னங்க இப்படிலாம்? ஜீவா 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 என்ன நீ? ஜீவா, வீட்டுல போலீஸ்ல வந்து என்னென்னமோ பேசுறாங்க. நீ ஏதோ கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நான் கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பையன் வரட்டும், பொறுமையா இரு. சார் நீங்களா? எதிர்பார்க்கலையில ஏண்டா நான் தான் அதில் தலையிடாத உன் நல்லதுக்காக சொல்றேன்னு தெளிவா சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு இவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போய் தினேஷை கொன்ன? என்னப்பா இதெல்லாம்? சார் என்ன சொல்றீங்க? தினேஷ் செத்துட்டானா? அப்படியே நடிக்காத, இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. சார் என்ன ஜீவா அதெல்லாம்? உனக்கு அந்த தினேஷை தெரியுமா? இல்ல, அது வந்து சொல்லுப்பா, எதா இருந்தாலும் சொல்லு. டேய் சொல்றா, அதான் கேக்குறான்ல. அப்பா எனக்கு அவனை தெரியும். ஆனா சத்தியமா நான் அவனை கொலை பண்ணல. ஆனா அவன் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னங்க இது? இதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு, வா வண்டியில ஏறு. சார் ஆமா சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், என்னோட லாயர் வர சொல்றேன். உங்களுக்கு ஸ்டேஷன் தெரியும்ல, அங்க வந்து தாராளம் பேசிக்கலாம். சார் நான் எதுவும் பண்ணல சார். எனக்கு எதுவும் தெரியாது. இது ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ண விடுங்க சார். ஆமா சார். டைம் இருக்கு, பொறுமையா லாக்அப்ல உட்கார்ந்து யோசிக்கலாம். இப்போ வா சார், போலாம். சார், சார், சொன்னா கேளுங்க சார். சார், எனக்கு எதுவும் சொன்னா கேளுங்க சார். சார், 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 நான் சொல்றதை கேளுங்க சார். சொன்னா கேளுங்க சார். ஏதோ trap, சார், 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 சார். என்னமாச்சு? என்னமாச்சு? உட்காரு, உட்காரு, உட்காருமா. அம்மா, மது, என்னம்மா அதே பாத்துக்கா. டேய் டாக்டர் போன். என்னாச்சு? தண்ணி கொண்டு வா. சார் நம்புங்க சார். நான் கண்டிப்பா கொலை பண்ணல சார். சார் சார் யாரோ சதி பண்றாங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் சொல்றத கேளுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். நான் கொலை பண்ணல சார். சார் சார் பிடிங்க சார். சார் 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 எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன் சார். சார் என்ன சார்? சார் சொன்னா கேளுங்க சார். அப்பா, நான் கொலை பண்ணலப்பா. அப்பா ஒண்ணாக நீ பயப்படாத, நான் வந்துடுறேன். நேற்று சென்னை அருகே உள்ள செங்குன்றம் பகுதியில் நடந்த கடத்தல்காரர் தினேஷ் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக 24 மணி நேரத்திற்குள் ஜீவா என்று சொல்லக்கூடிய பட்டதாரி இளைஞரை கைது செய்துள்ளதாக கூறியுள்ளனர். தற்போது கொலையாளி ஜீவாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வர இருக்கின்றார். ஜீவா இதுவரையில் கல்லூரியில் சிறந்த மாணவராக இருந்துள்ளார். எந்த தவறான நடவடிக்கையிலும் ஈடுபடாத நிலையில் ஜீவா எந்த காரணத்திற்காக கொலை செய்தார் என்பது தெரியவில்லை. போலீசார் எந்த அடிப்படை ஆதாரத்தில் அவரை கைது செய்துள்ளார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பவானி செய்தியாளர்களுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் மோகன் பிரபாகரன். கொலையாளி ஜீவாவை போலீசார் தற்போது அழைத்து வந்துள்ளனர். ஒரு கல்லூரி மாணவன் ஏன் ஒரு ரவுடியை கொலை செய்தார்? இதில் ஏதாவது அரசியல் உள்நோக்கம் உள்ளதா என்பதை பற்றி ஜீவா என்ன கூறுகிறார் என்பதை கேட்போம். ஜீவா, இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்களா? எதுக்காக பண்ணீங்க? சொல்லுங்க ஜீவா, எதுக்காக சார் பண்ணீங்க? விசாரணை முடியட்டும், ஏதாவது அப்புறம் பேசிக்கலாம். வெளியே வெயிட் பண்ணுங்க. ஜீவா சொல்லிட்டு போங்க ஜீவா. யோ பிரஸ் ரிப்போர்ட் யாரும் உள்ள விடாத, எல்லாரும் வெளியே அனுப்பு. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க சார். உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. எங்க பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் அர்ஜென்ட்டா பார்க்கணும். புரியுது சார். உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு தடவை உள்ள போய் சார் பார்த்தா. யாரையும் இன்ஸ்பெக்டர் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். போங்க.